ஓகே. அண்ட் இன்னொன்னு இப்போ இன்ஸ்டாகிராம் நம்பி தான் நம்ம இது மாதிரி பேசுறோம், கோட் பண்றோம்ல. அல்காரிதம் மாறினே இருக்கும், லைக் இயர் பை இயர் மாறிட்டே இருக்கும். அதை நம்ம அனலைஸ் பண்ணி அந்த ட்ராக் பிடிச்சி போறதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும்ல. அது எப்படி நீங்க கிரியேட்டரா பாக்குறீங்க? ஓகே, எந்த ஒரு ரீல் வைரல் ஆனாலும் சரி, டே 99 வைரல் ஆனாலும் சரி, டே 1 வைரல் ஆனாலும் சரி, அவனுக்கு அடுத்த 99 வீடியோ என்ன இருக்குன்ற அந்த கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும் தெரியுமா? அப்ப என்னோட சேனல் ரீச் ஆனதுக்கு இந்த கியூரியாசிட்டி தான் காரணம். இந்த கியூரியாசிட்டி தான் ஜஸ்ட் ஒரு 500-1000 கிடைச்சா கூட போதும். நம்ம வந்து 30 நாளுக்கு ரீல்ஸ் பண்றோம், ஒரு 15 ரீல்ஸ் பண்ணா கூட இதுல இருந்து ஒரு 15,000 வரும். நம்ம வந்து எடிட்டருக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துடலாம். இந்த லெவல் ஆஃப் மைண்ட் தாட் ப்ராசஸ்ல தான் நான் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ROI வரணும்னா அந்த கிரியேட்டர் எப்படியாப்பட்ட இம்பாக்டை கிரியேட் பண்ணா அந்த 27 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க ஒரு பிராண்ட். அப்ப அந்த இம்பாக்டை நான் கிரியேட் பண்ணணும்னா, குழந்தைக்கு ஒரு துணி விற்கிறாங்க, அந்த துணியோட ரோல் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனா அந்த ரோல்ல ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது ஒண்ணுக்கு ஒண்ணு கட் பண்றாங்க, 1 ஃபீட் பை 1 ஃபீட் கட் பண்ணி அதை 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்ப அந்த ஒரு ரோல்ல இவங்களால வந்து ஒரு 20,000 சம்பாதிக்க முடியுது, 30,000 சம்பாதிக்க முடியுது. இதை வந்து பெருசா யாருமே பார்க்க ஆரம்பிக்கல. இதை நம்ம ஏன் பேசலாம்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சதுதான். ஸோ எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னு தெரியும், இந்த சோஷியல் மீடியாவில் பற்றி எல்லாமே வந்து வேற அணியார் தெரியும். நோயிங் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் டூயிங் இஸ் டிஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நம்மளால எல்லாத்தையுமே வந்து பக்காவாக பண்ணிட முடியாது. இன்ஸ்டாகிராமுக்கு நான் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலைங்க. இன்ஸ்டாகிராம் என்கிட்ட ஒரு ஃபோன் வச்சு பண்ணேன், என்கிட்ட ஆல்ரெடி கேமரா நான் வச்சிருந்தேன். ஸோ அது எதுக்கோ வாங்கினது, இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணதில்லை. அப்படியே பார்த்தாலும் நம்ம கையில் யாருக்குமே ஃபோன் இல்லாமல் இல்லை. ஒரு ஃபோனில் வீடியோஸ் பண்ணி போடுறது மூலிமா ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்னால் ஒரு 6 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபிகர் 6 ஃபிகர் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னா, அப்போ இது ரிஃப்ளெக்ட் வணக்கம். நான் உங்கள் சுகுமாரன். இந்த இன்டர்வியூல நம்ம கூட இணைஞ்சிருக்காரு பிசினஸ் கோச் அண்ட் தொழில்முனைவோர்.com ஃபவுண்டர் மதார் மைதி. வணக்கம் பிரதர். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்குங்க. சூப்பர் பிரதர். அண்ட் ரீசெண்டாக தான் உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் போஸ்டோட கவுண்ட் கம்மியாக இருக்கு, ஃபாலோவர்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. ஒரு 300 போஸ்ட் பார்த்தேன், ப்ளஸ் 384 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 500+ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதை அட்டைன் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க் ப்ரோ. கன்சிஸ்டண்டாக நம்ம போடுறது, ரெகுலராக பண்ணுறது. எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ அந்த ரீச் பண்ண அந்த ஸ்டேட்டஸ் பற்றி சொல்லுங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 months பேக்குங்க. ஜூன் மந்த் 10-12 months கிட்ட, அதாவது 1 year ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜூன் 10th வந்து நான் வந்து என்னோட இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. எதுக்காக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பேக் ஸ்டோரி சொல்லாமே. ஃபேமிலியோட பிஸ்னஸ் வந்து எடுத்து நடத்த வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு போகிறேன். ஸோ அந்த ஃபேமிலி பிஸ்னஸ் நடத்திக்கிட்டே இருக்கும். டீனர் தான் பேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக கார்மெண்ட் லைன், டீனர் தான் பேஸ். கம்ப்ளீட்டாக நடத்திக்கிட்டே இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து ஒரு சில இதெல்லாம் பண்றாங்க. மெட்ரோ பாலிசி கொண்டு வராங்க, மெட்ரோ ப்ராஜெக்ட் ஒர்க் போக ரோடு எக்ஸ்பேண்ட் பண்றாங்க, சிஐடி நகர்ல பிரிட்ஜ் கட்டுறாங்க. ஸோ இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த என்டையர் சிஸ்டம், டீனர் சிஸ்டமே வந்து ஸ்தம்பிச்சு போகுது. பிசினஸ் அப்படி க்ரோ பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ என்னோட பிசினஸ் கம்ப்ளீட்டாக ஆஃப்லைன்ல வந்து இருக்கு. இது நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனால் என்ன பண்ணலாம் போது, எனக்கு வந்து தொழில்முனைவோர்.com அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2019 கோவிட் வந்தப்ப நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் சேனல். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம பிசினஸ் ஆன்லைன்ல கொண்டு போக கூடாதுன்னு யோசிச்சேன். அகைன் ஆன்லைன்ல கொண்டு போகும்போது எனக்கு வந்து 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வந்து டைரக்டா கூவி விற்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு சில பேஜஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் அவங்களே பேசிக்கலாம். ஸோ அதையும் ட்ரை பண்ணாம இல்லை, அதையும் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதை வந்து வச்சு என்னால் வந்து பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அச்சீவ் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸோட என்னோட தொழில் முனைவோரை ரெஸ்யூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது என்னால் ஃபுல் டைம் கொடுக்க முடியாது. யூடியூபுக்கு லாங் டைம் என்னால் கொடுக்க முடியாது. ஒரு வீடியோக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது போது ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் என்டர் ஆகலாம் அப்படின்னு தான் இன்ஸ்டாகிராம்குள்ள வந்தேன். ஸோ இது வந்ததோட ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிசினஸ்க்கு எனக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் தேவைப்பட்டாங்க. என்னோட பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும், இந்த கார்மெண்ட் லைனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும், இந்த பிசினஸை க்ரோ பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் தேவைப்பட்டாங்க. அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நான் இன்ஸ்டாகிராமை பார்த்தேன். அதுக்கான பிளாட்ஃபார்மாக தான் இந்த தொழில்முனைவோர்.com அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து 500+ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 500K+ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு பிரைமரி சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக மாறிடுச்சு. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து நான் அந்த பிஸ்னஸ் வந்து லெவரேஜ் பண்ணிட்டு, ஓகே அதை விட இதில் வந்து பிக்கர் கேம் இருக்கு, பிக்கர் பிளான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. என்னோட லைஃப்ல ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், என்னோட லைஃப்ல வந்து எனக்கு கிடைக்காத ஒரு சில அங்கீகாரங்களாக இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே எனக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பேஜ்ல இந்த லாஸ்ட் ஒரு 1 year கிடைக்கும் போது எனக்கு வந்து அப்போ இதில் நம்ம வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணோம்னா என்னால் இன்னும் பெருசாக முடியுமோ, இன்னும் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமோன்னு தோணுச்சு. அதனால இப்போ இந்த இதை வந்து ஃபுல் டைமா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் இந்த கொலாபரேஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு இது மூலியமா அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே ரீசெண்டா நிறைய வந்து புழக்கத்தை வந்துட்டு இருக்கு. அண்ட் இதுக்கு வந்து நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும்ல. அண்ட் நீங்க பார்த்த வரைக்குமே இது எப்படி ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க? அண்ட் இந்த 500K ஃபாலோவர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்க அந்த கோட் பண்ணுவீங்களா, இவ்வளவு நான் வாங்குறேன், இவ்வளவு பண்றேன், அந்த ஸ்விட்ச் ஆஃப் அந்த இது எப்படி பாக்குறீங்க? ஓகே. ஸோ பேசிக்காக வந்து ஒரு 100K ஃபாலோவர்ஸ் வரும்போது 100K ஃபாலோவர்ஸ் அவ்வளோ இது
ஒரு 10K ஃபாலோவர்ஸ் வரதுக்கு எனக்கு கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம். ஒரு 2 மந்த்ஸ்ல இருந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் கஷ்டப்பட்டு அந்த 10K ரீச் பண்ணேன். அந்த டைம்ல எல்லாரும் ப்ரொமோஷன் பண்ணும்போது எனக்கு வந்து சோஷியல் மீடியானா என்னன்னு தெரியும். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோச்சா இருந்திருக்கேன், ட்ரைனிங் கொடுத்திருக்கேன், ட்ரெயினரா இருந்திருக்கேன். சோ எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னு தெரியும். இந்த சோஷியல் மீடியால பத்தி எல்லாமே வந்து அக்குவேர் ஆணியார் தெரியும். நோயிங் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் டூயிங் இஸ் டிஃபரெண்ட்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நம்மளால எல்லாத்தையுமே வந்து பக்காவா பண்ணிட முடியாது. சோ செய்யும் போது நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணேன். சோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து டீம் கிட்ட தான் பேசினேன். நான் சேல்ஸ் பர்சனை போட்டு அவங்க கிட்ட பேசுறேன். இன்னொருத்தர் வந்து சேல்ஸ்க்கு வந்து ஃப்ரீலான்சரா ஹையர் பண்ணி நீங்க வந்து எனக்கு ப்ரொமோஷன் பேசி கொடுங்க. ஏன்னா என்னால வந்து என்னோட பிசினஸும் பார்க்கணும், கான்டென்ட் கிரியேட் பண்ண, சேல்ஸும் பேசுறதுனா முடியாது, டைம் இருக்காது. சோ அப்ப சேல்ஸ்க்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது நான் ஜஸ்ட் ஒரு 500 1000 கிடைச்சா கூட போதும். நம்ம வந்து 30 நாளுக்கு ரீல்ஸ் பண்றோம், ஒரு 15 ரீல்ஸ் பண்ணா கூட இதுல இருந்து ஒரு 15000 வரும். நம்ம வந்து எடிட்டருக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துடலாம். இந்த லெவல் ஆஃப் மைண்ட் தாட் ப்ராசஸ்ல தான் நான் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஸ்டார்டிங்ல அந்த 10K இருக்கும்போது. அதுக்கப்புறம் என்னோட பிசினஸ்க்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்றேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா growth இருந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. இன்வெஸ்டர்ஸ் எனக்குள்ள வரணும். அந்த 10K வர வரைக்கும் எனக்கு எப்படிப்பட்ட ஃபாலோவர்ஸா இருந்தாங்கன்னா, ஒரு சைல்டிஷான இல்ல ஒரு மீமை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்க, ஒரு யங் ஆடியன்ஸ். இவங்களால வந்து எந்த விதத்துல என்னோட பிசினஸ்க்கு இன்வெஸ்டர்ஸ் கிடைக்க மாட்டாங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து சீரியஸான ஆடியன்ஸ் தேவைப்பட்டாங்க. அப்ப அதுக்கு என்னோட கான்டென்ட்டை நான் வந்து ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது தான் பிசினஸ் ஐடியாஸ் பத்தி பேச ஆரம்பிச்சா பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய அஸ்பைரிங் பிசினஸ் ஓனர்ஸ் வருவாங்க, ஃபியூச்சர் பிசினஸ் ஆண்டர்பிரனர்ஸ் உள்ள வருவாங்க. அவங்களால இன்வெஸ்ட் பண்றதுக்கு பவர் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னோட பிசினஸ்க்காக தான் அந்த 100 days சேலஞ்சுன்றது வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைம் பெருசா யாரும் பண்ணல. வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு பிசினஸ்மே வந்து நம்மளுக்கு வந்து இந்த ப்ரொமோஷன் சொல்லி நான் கஷ்டப்பட்டு நான் போயிட்டு 500 1000 இல்ல 2000 நான் பேசலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா. அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படியே மாறி தௌசண்ட்ஸ்ல வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. தௌசண்ட்ஸ்ல கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சில நெட்வொர்க் கிரியேட் ஆகுது. எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாமே நம்மள வந்து ஃப்ரெண்ட்லியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. நம்ம வந்து அவங்களோட ஃபாலோவரா இருந்ததை தாண்டி இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கிரியேட்டரா மாறணும், பக்கத்துல உட்காந்து பேசக்கூடிய நிலைமை மாறும். அப்படி பார்க்கும்போது அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரீலுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 5 lakh 10 lakh 15 lakhs சார்ஜ் பண்றாங்க. ஓகே, பர் ரீலுக்கு சொல்றேன். சோ அப்போ ஒரு 3 lakh 5 lakhs சார்ஜ் பண்ணும்போது அப்ப இது இன்னும் பிகர் கேம். நம்ம தௌசண்ட்ஸ்ல ப்ளே பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு ஈக்குவலா இருக்காங்க, ஆனா இவங்க இவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு போது நம்ம அப்ப அடுத்து யோசிக்க ஆரம்பிச்சோம். ஓகே, நம்ம வர்த்தனை அப்பதான் தெரிய வருது. சோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில ஏஜென்சிஸ் நம்ம கூட வந்து டை அப் பண்ண வராங்க. சோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பர் ரீலுக்கு 27 lakhsல இருந்து 50 lakhs பே பண்ண ரெடியா இருக்காங்க. அப்படி கிரியேட்டர்ஸும் வாங்கிட்டு இருக்காங்க. நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபினான்ஸ் கிரியேட்டர் இருக்கிறதுலே வந்து பெரிய கிரியேட்டர்னு வச்சுக்கோங்களேன். சோ வெறும் ரீல்ஸ் தான் வந்து ரீல்ஸ் மூலமா ஃபேமஸ் ஆன கிரியேட்டர், அவருக்கு ஒரு ரீலுக்கு பாத்தீங்கன்னா 27 lakhs பே பண்றாங்க. எனக்கு அதை கேட்டதுக்கு அப்புறம் என்னடா நம்மளாம் வந்து இந்த பிசினஸ் தூக்கி போடு, நம்ம வந்து இதுக்கப்புறம் இதுதான் மெயின் பிசினஸ். ஆனா காசுக்காக மட்டும் பண்ணக்கூடாது, இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கணும். 25 லட்ச ரூபா ஒருத்தருக்கு பே பண்றாங்கன்னா இட் இஸ் நாட் அ சிம்பிள் கேம். சும்மா வந்து வீடியோ பண்ணி போடுறதுனால தான் 27 லட்ச ரூபா பே பண்ண மாட்டாங்க. அந்த பிராண்ட் 27 லட்ச ரூபா ஒரு பிராண்ட் பே பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அப்ப ROI அவனுக்கு எவ்வளவு இருக்கும்? அப்ப ROI வரணும்னா அந்த கிரியேட்டர் எப்படியாப்பட்ட இம்பாக்ட கிரியேட் பண்ணா அந்த 27 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க ஒரு பிராண்ட். அப்ப அந்த இம்பாக்ட நான் கிரியேட் பண்ணணும்னா நான் இந்த சோஷியல் மீடியா கேம் எவ்வளவு சீரியஸா எடுக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான். சோ அந்த ஒரு கேம் தான் இன்னைக்கு என்னோட ரெவென்யூ வைஸா இருக்கட்டும், அந்த 1000 ரூபாய் ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து மேபி லாக்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த டர்ன் ஓவர், இந்த ஒரு ஷிஃப்ட் எனக்கு கொடுத்தது வந்து இந்த மாதிரி நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்கள். நீங்க கேட்ட சொன்னா இந்த லாக்ஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓகே நெக்ஸ்ட் மைல் ஸ்டோன் வந்து அந்த ரேஞ்ச் தான். 25 lakhs நம்ம சார்ஜ் பண்ணா அந்த லெவலுக்கு நம்ம கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி உள்ளதாச்சு. ஓகே, அண்ட் இன்னொன்னு இப்போ இன்ஸ்டாகிராம் நம்பி தான் நம்ம இது மாதிரி பேசுறோம், கோட் பண்றோம்ல, அல்காரிதம் மாறினே இருக்கும், லைக் இயர் பை இயர் மாறிட்டே இருக்கும். அதை நம்ம அனலைஸ் பண்ணி அந்த ட்ராக் பிடிச்சு போறதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும்ல, அது எப்படி நீங்க கிரியேட்டரா பாக்குறீங்க? ஓகே, சோ அல்காரிதம் அப்படின்றதுலாம் ஒண்ணுமே இல்லைங்க. பேசிக்கா வந்து இப்ப யூடியூபா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இதோட அல்காரிதம் என்னன்னா அந்த ஆப் கம்பெனி ஓனருக்கு வந்து என்ன தேவை, ஒரு ஆடியன்ஸ் உள்ள வராங்கன்னா அவன் ரொம்ப நேரம் ஒரு இடத்துல நிக்கணும். கரெக்டா? இப்ப நான் ஒரு ரீல் போடுறேன்னா என் ரீல்குள்ள வந்துட்டானா அவன் என் ரீல்குள்ள இருந்ததுக்கு அப்புறம் என்னோட பேஜ்குள்ள வரணும். அப்ப என்னோட ஸ்ட்ராட்டஜி எப்படிப்பட்டதா இருக்கணும்னா வெறும் அந்த ஒரு ரீல வந்து வைரல் ஆக்கணும்ன்றதா இருக்கக்கூடாது. அந்த ஒரு ரீல்ல கால் டு ஆக்ஷன் வந்து என்னோட என்டையர் பேஜ் அவன் வந்து சர்வ் பண்றத மாதிரி இருக்கணும். சோ என்னோட 100 days சேலஞ்சே நான் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணேன். எந்த ஒரு ரீல் வைரல் ஆனாலும் சரி, டே 99 வைரல் ஆனாலும் சரி, டே 1 வைரல் ஆனாலும் சரி, அவனுக்கு அடுத்த 99 வீடியோ என்ன இருக்குன்ற அந்த கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும் தெரியுமா? அப்ப என்னோட சேனல் ரீச் ஆனதுக்கு இந்த கியூரியாசிட்டி தான் காரணம். இந்த கியூரியாசிட்டி தான் வந்து அல்காரிதமே. எந்த ஒரு சேனலா இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள வரானா அதுல வந்து ஒரு சின்ன ஹூக் இருக்கணும், அந்த வீடியோ பார்க்க வைக்கிறதுக்கு இல்ல, இவன் வேற என்னென்னலாம் பண்ணிருப்பான்றத பார்க்க வைக்கிறதுக்கு. சோ இததான் வந்து இன்னைக்கு பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் வந்து மேபி தெரிஞ்சோ தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து இந்த அல்காரிதம் தெரிஞ்சே பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் இதை தெரியாம அவங்களுக்கு வந்து மேபி அவங்களுக்கு அந்த லக் மூலியமா வந்து அதை கிடைச்சு அதை வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கு. சோ இதுதான் அல்காரிதம் கிராக்னு நினைக்கிறேன். நான் அந்த அல்காரிதம் கிராக் பண்ணது இப்படிதான். ஓகே, அண்ட் நீங்க சொன்ன மாதிரி பிசினஸ் ஐடியாஸ் நிறைய தந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க.
எப்படி நீங்க அதை வந்து லைக் வந்து உங்க மைண்டுக்கு தீனி போடுறீங்க? ஏன்னா நிறைய பிசினஸ் ஐடியாஸ் நீங்க வந்து யோசிக்கணும். அதுல இருக்கு நம்ம தப்பாவும் சொல்லிட கூடாது. ஏன்னா நம்ம ஒன்னு அனலைஸ் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணும்போது கரெக்டா நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அப்ப நீங்க எவ்வளவு எக்யூப்டா இருந்தீங்க அது பார்த்து? தப்பா சொல்ல முடியாதுன்றதுல வாய்ப்பே இல்லைங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெரிய டாப் லெவல் லீடரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து தப்பாக தான் செய்யும். நான் தப்பு பண்ணிருக்கேன். நான் வந்து ஒரு இடத்துல வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்ல பண்ண வேண்டியதை 700 ஸ்கொயர் ஃபீட் நான் சொல்லதான் செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம்னு பார்த்தா ரீல்ஸ்ல டெலிட் பண்ண முடியாது. யூடியூப்லயாவது எடிட் பண்ணலாம், இதுல எடிட் பண்ண முடியாது. சோ அப்படி நான் தப்பு பண்ணிருக்கேன். சோ அதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு இந்த ஐடியாஸோட கியூரியாசிட்டி எங்க இருந்து இதுவாச்சு, இல்லைன்னா எனக்கு இவ்வளவு ஐடியாஸ் எங்க இருந்து தெரிய வந்துச்சுன்னா, காலேஜ் வந்து என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லுவேன். காலேஜ் படிக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து படிப்புல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, எனக்கு படிக்க பிடிக்கும், எழுத பிடிக்காது. ரெண்டாவது வந்து இன்ஜினியரிங் சுத்தமா பிடிக்காது. எனக்கு வீட்டுல போய் நான் பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது, பிசினஸ்லாம் உனக்கு செட் ஆகாது, நாங்க ஆல்ரெடி கஷ்டப்பட்டு இருக்கோம், இதுல வந்து பெரிய தலைவலி, நீ போய் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் இன்ஜினியரிங் தான் வந்து உனக்கான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டாங்க. அதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியர். சோ கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம்லாம் கொடுத்து ஒரு ஜெயில் மாதிரி ஒரு என்விரான்மெண்ட். அது காலேஜுமே அப்படிப்பட்ட ஒரு காலேஜ் தான். பேரை சொன்னா கண்டிப்பா அப்படியா அப்படின்னு பயப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு காலேஜ். போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு பிசினஸ் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து அந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல. அந்த காலேஜ்ல எனக்கு வேற என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்த காலேஜ்ல வந்து விஸ்காம் டிபார்ட்மெண்ட் ஒன்று தெரிய வந்துச்சு. சோ அந்த இடத்துல போய் டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா எனக்கு அந்த கிரியேட்டிவிட்டி அதிகமா வந்து வர ஆரம்பிச்சு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எனக்கு அப்படியே ஆப்போசிட்ல அந்த பிளாக் இருக்கும். இந்த பிளாக்ல இருந்து அந்த பிளாக் போறதுக்கு குறைஞ்சு ஒரு கிலோமீட்டர் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நடந்து போய் அந்த பிளாக்ல உட்காந்துப்பேன். காலையில அட்டெண்டன்ஸ் போட்டு அந்த பிளாக்ல போய் உட்காந்துப்பேன். சோ அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அங்க கொஞ்சம் கிரியேட்டிவான ஒரு சில ஆடியன்ஸ், இது அந்த படத்தை பார்த்துட்டு அதுல இருந்து நிறைய பேசுவாங்க, அதெல்லாம் பிடிக்கும். அந்த ஸ்டாஃப்ஸ்க்கு நைஸ் ஐஸ் வச்சு அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா அதே காலேஜ்ல இன்குபேஷன் செல்னு ஒன்று இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் செல்னு ஒன்று இருக்கு, அதுல இன்குபேஷன் செல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுல வந்து என்னன்னா ஸ்டார்ட் அப்ஸ்க்குலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் அப் வந்து ஐடியா இருந்தா உங்களை வந்து நீங்க அங்க போய் நீங்க பிட்ச் பண்ணலாம். தினம் ஒரு ஐடியா எடுத்துட்டு போக ஆரம்பிச்சேன். கிளாஸை கட்டடிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன். எனக்கு இன்ஜினியரிங் பிடிக்கல, கிளாஸை கட்டடிக்கணும். விஸ்காமுக்கு ரொம்ப நாள் போய் உட்கார முடியாது, அப்பப்போ போகலாம். ரெகுலர் அங்க போய் நாங்க ஸ்டூடெண்ட் கிடையாது. ஸோ அப்போ ஸ்டாஃப்ஸ் கேள்வி கேட்பாங்க, அப்ப அங்கேயும் போக முடியாதுன்னா அப்ப அடுத்து போற ஆப்ஷன் தான் இன்குபேஷன் செல்ல பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு என்னோட பிசினஸ்க்கும் வந்து சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு தினம் ஒரு ஐடியா, மரத்துல சைக்கிள் பண்ணலாம், இல்லைன்னா வந்து நாப்கின்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயத்துல பண்ணலாம், வெறும் ஒரு கேம்ஸ் 10 ரூபா கேம்ஸ் வச்சு நம்ம வந்து மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது, இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா எனக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா எடுத்துட்டு போய் அங்க போய் நிப்பாங்க. கார்த்திக் சார் இன்னமும் அங்க அவர் தான் இருக்காரு. கார்த்திக் சார் ஒருத்தர், அவர் பார்த்துட்டு டே என்னடா டார்ச்சல் பண்றன்ற அளவுக்கு வந்து ஒரு மாதிரி சஃபர் ஆயிட்டார். ஏன்னா எனக்கு அப்ப பிசினஸ் பிளானா என்னன்னு தெரியாது, ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு பிசினஸ் வந்து பிட்ச் பண்ண தெரியாது. பட் ஸ்டில் நான் டெய்லி போய் நிப்பேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. மென்டர் மாதிரி பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். காம்பிடன்ஸ் ஒன்று இருக்குடா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து ப்ராப்பரா வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும் பிசினஸ் அப்படின்றதெல்லாம் புரிய ஆரம்பிச்சு. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் நினைக்கிறேன். நிறைய பிசினஸ் ஐடியாஸ் அப்ப இருந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல அப்படியே ஜேர்னி ஒரு 8 years ஜேர்னி. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் 2013. அதுக்கப்புறம் ஒரு 8 to 10 years ஆஃப் ஜேர்னி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எதை நோக்கி இருந்துச்சுன்னா, பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆண்டர்பிரினர்ஸை மீட் பண்ண ஆரம்பிச்சேன், ஸ்டார்ட் அப்ஸை மீட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இவங்க எல்லாருடைய பிசினஸ் ஐடியாஸ்மே எனக்கு வந்து பெரிய லைஃப் லெசன்ஸ். ஒவ்வொருத்தரும் இப்போ என்னோட ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வகையான பிசினஸ் இருக்கு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில பிசினஸ் இருக்கு, கார்மெண்ட் லைன்ல பிசினஸ் இருக்கு, ரியல் எஸ்டேட்ல இருக்கு, லாட்ஜிங் லைன்ல இருக்கு. இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து எனக்கு பிசினஸ் இருக்கிறதுனால எனக்கு கம்ப்ளீட்டா என்னோட மைண்டே வந்து இது ஓரியன்டா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ எது இருந்தாலும் எனக்கு வந்து பிசினஸா பார்க்க தோணுச்சு. ஒரு குழந்தைக்கு ஒரு துணி விற்கிறாங்க, அந்த துணியோட ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனா அந்த ரோல்ல ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது ஒண்ணுக்கு கட் பண்றாங்க, 1 feet by 1 feet கட் பண்ணி அதை 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்ப அந்த ஒரு ரோல்ல இவங்களால வந்து ஒரு 20,000 சம்பாதிக்க முடியுது, 30,000 சம்பாதிக்க முடியுது. இதை வந்து பெருசா யாருமே பார்க்க ஆரம்பிக்கல. இதை நம்ம ஏன் பேசலாம்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சதுதான் ஐடியா. இது வந்து அவ்வளவு ஈஸியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஐடியா தான். அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன், இது ஜஸ்ட் ஐடியா தான். இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குன்றத வந்து கமெண்ட்ஸ்ல பேசும்போது நம்ம வந்து சொல்லிடுறோம். நம்ம கேட்பாங்களா, அப்ப வந்து சொல்லிடுறோம் இது ஜஸ்ட் ஐடியா தான் அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்படிதான் அந்த 100 days ஐடியாஸ்ன்றதெல்லாம் அக்யூரேட் ஆச்சு. ஓகே, நிறைய டிஎம்ஸ் வந்திருக்கும் உங்களுக்கு, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படி இப்படின்னு கேட்டே இருப்பாங்க. உங்களுக்கு பர்சனலாவே உங்களுக்கு பிசினஸ் ஃபோன் நம்பரே கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்களா? அதான் நிறைய வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ உடுங்கடாடே அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஐடியாஸ்லாம் இருக்கும்ல, அவங்க ஆடியன்ஸ் வந்து இதுதான் அதிகமா கேட்கறாங்க, நீங்க என்ன அனலைஸ் பண்ணுது? காலேஜ் பசங்க இல்ல ஸ்கூல் பசங்க, ஸ்கூல் பசங்க என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்ல ப்ரோ, நான் ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கணும், ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும், ஆன்லைன்ல ஏதாச்சும் பிசினஸ் பண்ண முடியும், வீட்டுல இருக்க ஃபேமிலியில இருக்க லேடிஸ்மே சரி ஆன்லைன்ல ஏதாச்சும் பிசினஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே இன்னைக்கு ஆன்லைன் நோக்கி பயணிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஈஸி கேமா எது ஃபீல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆன்லைன் கேம் ஃபீல் ஆகுது. ஏன்னா இன்னைக்கு வந்து சாப்பிடுறதா வந்து ஒரு கிரியேட்டர் பண்றாப்ல, அப்படியே பெரிய ஆள் வராப்ல, திடீர்னு வீடு கட்டுறாப்ல, கார் வாங்குறாப்ல, BMW ஆடுன்னு போறாப்ல, அப்படியே லைஃப் ஸ்டைல் மாறினது வந்து இந்த ஆன்லைன் வந்து நம்மளுக்கு எப்படி காமிக்குதுன்னா ஒரு செடி
செடியூசிங் ஒரு விஷயமா காட்டுது. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயமா இருக்குது. அதனால என்ன பண்றாங்கன்னா இது ஈஸி நினைச்சுக்கிட்டு எல்லாருமே இதை நோக்கி வரணும் அப்படின்ட்டு ஆன்லைன் ஓரியன்டட் பிசினஸ் வந்து எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால இன்னைக்கு ஸ்கேமர்ஸும் இந்த ஆன்லைன் ஓரியன்டட் நிறைய வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அதிகமா நான் பாக்குறேன். எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த என்கொயரிஸ்மே பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஓரியன்டட் தான் வரும். ஆன்லைன்ல ஏதாச்சும் பிசினஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி தான். ஆனா காசு இல்லாம காசு சம்பாதிக்கணும் போறாங்க. எக்ஸாக்ட்லி. அப்படிலாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா காசு ₹1 கூட போட மாட்டானா? பண்ணலாம். இன்ஃபேக்ட் நான் இப்போ பண்றது இன்ஸ்டாகிராம் பண்ணலாம். நான் இன்ஸ்டாகிராம் இப்போ அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம்க்கு நான் பெருசா இன்வெஸ்ட்மென்ட்லாம் பண்ணலங்க. இன்ஸ்டாகிராம் என்கிட்ட ஒரு ஃபோன் வச்சு பண்ணேன். என்கிட்ட ஆல்ரெடி கேமரா நான் வச்சிருந்தேன். சோ அது எதுக்கோ வாங்குனது. இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணது இல்ல. அப்படி பார்த்தாலும் நம்ம கையில யாருக்குமே ஃபோன் இல்லாம இல்ல. ஒரு ஃபோன்ல வீடியோஸ் பண்ணி போடுறது மூலமா ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்னால ஒரு 6 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஃபிகர் 6 ஃபிகர் இன்கம் ஜெனரேட் பண்ண முடியுதுன்னா அப்ப இது ஜீரோ இன்வெஸ்ட்மென்ட் பிசினஸ் தானே. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிசினஸ் இருக்கு. வெப்சைட் டிசைனிங் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ இன்வெஸ்ட்மென்ட்ல பண்ண முடியும். பட் அதுக்கான ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ் அதை கரெக்டா பண்ணி தெரியணும். அவ்வளவுதான். மேபி பசங்களுக்கான அந்த நாலேஜும் அதுக்கான கைடன்ஸும் இல்லாதனால கைடன்ஸ் கரெக்டா ஒரு மென்டர்ஷிப் இருந்தா ஒரு கைடன்ஸ் இருந்தா தாராளமா அவங்களால பண்ண முடியும்.